பிரைஸ் லார்ட். இந்த நாள் தெரிந்து கொண்ட வேத வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் வசனம் 9. சகரியா 9ஆம் அதிகாரம் வசனம் 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கின்றவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகின்றவருமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. Scripture reading for today is taken from Zechariah 9 verses 9. Zechariah 9 verses 9. Rejoice greatly, O daughter of Zion. Shout, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you. He is just and having salvation, lowly and riding on a donkey, a colt, the foal of a donkey. May the good Lord add His blessings upon His reading and meditation of His words for us today. Amen. தேவனுடைய வார்த்தை உங்க மத்தியிலே கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறன்று இந்த செய்தியை உங்க மத்தியிலே கொண்டு வரும்படி தேவன் தயவு பண்ணதுக்காக கூட கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஒருவராய் பெரிய அதிசயங்கள் மத்தியில் செய்கிற கர்த்தர். இதோ இந்த நாளிலும் அந்த அதிசயத்தை கண்டவர்களாய் அனுபவித்தவர்களாய் இந்த மத்தியிலே கடந்து செல்லும்படி செய்கிறவரும் ஒருவரே ராஜா. ஆவியானவரே, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும் பேசும். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கின்றவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகின்றவருமாய் இருக்கிறார். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா சீயோன் குமாரத்தியே களிக்கூறுன்னு சொல்லல, மிகவும் களிக்கூறு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, உன் ராஜா உன்னிடத்துல வருகிறாரு. இந்த தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னா சகரியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருவதற்கு 500 வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். அந்த நாட்கள்ல இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட போது அந்த ஜனங்கள் ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு ஜீவித்த நாட்கள். அவங்க என்ன ஜெபிச்சாங்கன்னா, தங்களுக்கு ஒரு ராஜா வந்தா நல்லா இருக்குமே, தங்களை விடுதலை செய்வாரே அப்படின்னு சொல்லி வேண்டி நின்ன அந்த நாட்கள். ஆனா அந்த ராஜா வந்தது நீங்க பாத்தீங்கன்னா 500 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குருத்தோலை ஞாயிறு அன்று இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் படியே அவர் கழுதையின் மேல எருசலேமுக்கு பவனி சென்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த வசனத்தோட காரியம் அதான். ஸோ அவர் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 500 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அது நிறைவேறினது நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இது அவர் வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், அது அப்படியே நிறைவேறினது. ஸோ இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன மரியின் மேலும் அந்த கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவரு பவனி வருவார் என்று சொன்ன பிரகாரமே அவரு வந்தார். அங்கே அந்த எருசலேமுக்கு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று வந்தாங்க. அவர்களுக்கு முன்பாகவும் ஓசன்னா ஓசன்னான்னு பாடினாங்க. கர்த்தருடைய நாமத்துல வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையெல்லாம் வசனங்கள். ஸோ இந்த வசனம்லாம் நீங்க வாசிக்கணும். இந்த ஓசன்னா இந்த காரியங்கள்லாம் வாசிக்கணும்னா இங்க மத்திய 21 நீங்க வாசிச்சீங்கன்னா முழுவதும் அந்த வார்த்தைகள் அங்கே இருக்கு. ஸோ நீங்க அந்த காரியத்தை அங்கே பார்க்கலாம்.
ஆனா இவங்க திரளான ஜனங்கள் அங்க போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வஸ்திரத்தை மின்னுக்கு போட்டாங்க, ஓடைகள், நிறைய காரியங்களை கிறிஸ்துவுக்கு முன்பாக போயினா. ஏன்னா கிறிஸ்து எருசலேமுக்கு பிரவேசிக்கும் அந்த நாள்ல அவங்க ரொம்ப வரவேற்றாங்க, காரியங்கள் செஞ்சாங்க. அந்த ஜனத்தின் திரளான ஜனத்தின் மத்தியில இதே செய்தி அறிவிக்கப்பட்டது. இயேசு வருவதற்கு முன்பாக சகாரியா சொன்ன அதே செய்தி தான் இப்போ இயேசு வந்த பிறகு அந்த மத்தியிலும் இதே செய்தி தான் அறிவிக்கப்பட்டது. என்ன செய்தி? சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஸோ இதான் செய்தி. ஸோ இந்த செய்தியை கேட்ட ஒரு நாளைக்கு ராஜா வருவார்னால எங்கி நின்னாங்க. இப்போ அந்த ராஜா வந்துட்டார். ஒவ்வொரு உள்ளத்திலும், ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் கடந்து வந்துட்டார். இப்போ மக்கள் அவரை ஆராதிக்க, அந்த இயேசு ராஜாவை ஆராதிக்க வருகிறார்கள். எப்படி வர்றாங்க தெரியுங்களா? அதே சோகத்தோட. நான் உங்களை சொல்லலை, நீங்கள் அப்படி வரல, கர்த்தர் சோஸ்திரம். அதே சோகத்தோட, அதே கவலையோட, அதே வேதனையோடு கூட அந்த மத்தியில கடந்து வராங்க. உண்மையா இயேசுராஜா நினைச்சது, அவர் சொன்னது சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய் களி கூறும்படி, மக்களை கொண்டாடும்படி கொண்டு வரணும் சொல்லி, கம்பீரத்தை நீங்க ஆர்ப்பரிக்கணும் சொல்லித்தான் அவரு ரட்சிப்பை கொடுத்து, மீட்பை கொடுத்து மக்களை கொண்டு வந்தார். ஆனா அவர்கள் ஆராதிக்க வராங்க. ஆராதிக்க வரும்போது அவங்கள ஆராதனை ரொம்ப சேடா இருந்துச்சு. இப்போ ஒரு காரியம் நான் என்ன சொல்ற ஆசைப்படுறேன்னா, ஒரு ராஜாவை சந்திக்க வரும்போது, நார்மலா உலகத்தின் ராஜா வச்சுக்கோமே, உலகத்தின் ராஜாவை நம்ம சந்திக்க வந்தா எப்படி வருவோம்? ஒரு எக்ஸாம்பிள், சில 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். உலகத்தின் ராஜாவை சந்திக்க வந்த மக்கள் எப்படி வந்தாங்க, நீங்க வசனத்திலிருந்தே வாசிக்கும் போது அவங்க எந்த மாதிரி அவங்க வந்து ராஜா முன்பாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம இயேசு ராஜாவை ஆராதிக்க வரும்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் எப்படி வருவோம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். எடுத்து முதல்ல வாசிப்போம். எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொலு மண்டபத்தில் ராஜசனத்திலே வீற்றிருந்தாள். நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி இப்ப ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. இந்த ராஜாத்திக்கு, இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு கவலை இருந்துச்சா, கண்ணீர் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா மனவேதனை இருந்துச்சு. ஏன்னா தன்னுடைய ஜனத்தையே, தன்னுடைய குலத்தையே அழிக்கும்படி நாங்க எல்லா திட்டமும் போட்டுட்டான். ஆனா இப்ப இந்த ராஜாத்தி ராஜா முன்னுக்கா போறான். எப்படி போறான்னு நீங்க பாத்தீங்கன்னா, ராஜ வஸ்திரம் உடுத்தினவளாய் அங்க போய் நிற்கிறான். கவலை இருக்கு, கண்ணீர் இருக்கு. அதனால நானே சோகமா வரேன், எளிமையா வரேன், தாழ்மையா வரேன், நிறைய காரியம் சொல்லுவாங்க. ஆனா இங்க அவளுக்கு இருந்த சோகம் பயங்கரமான சோகம். கஷ்டத்தோடு வந்தா, வேதனையானா அதை அங்க என்ன செய்யல, காமிக்கல. அவர் ராஜ்ய வஸ்திரத்தோடு கூட அங்க வந்து நிற்கிறான். நம்முடைய வாழ்க்கையில 10ல் 1 பகுதி இந்த வேதனை, கஷ்டம் எல்லாம் இருக்கு. ஆனா 9 பகுதி எப்படி இருக்கு? நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியும், நம்முடைய வாழ்க்கையில 9 பகுதி, 10ல் 9 பகுதி நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட தான் இருக்கு. ஆனா ஒரு பகுதி கவலை, கஷ்டம், வேதனை எல்லாம் இருக்கு. ஆனா எப்போதுமே நம்ம பார்க்கறது எதை பார்ப்போம்? எந்த ஒரு காரியம் கஷ்டமா இருக்கோ, கவலையா இருக்கோ, வேதனையா இருக்கோ, அதைத்தான் நம்ம மெயினா பார்ப்போம். ஆனா கர்த்தர் இந்த காலவேளையில சொல்றாரு, எல்லாம் இருந்தாலும் போட்டு வச்சுட்டு இப்ப நீ ராஜாவை பார்க்க வர, ஓகேங்களா? இது எப்படி வரணும்? ராஜ்ய வஸ்திரம் உடுத்தி அங்க வந்து நிற்கணும் அப்படின்றத தேவன் எதிர்பார்க்கிறார். ஓகே, இன்னொரு மனுஷன் ராஜா முன்பாக வருகிறார். அவரையும் நம்ம பார்ப்போம்.
ஆதியாகமம் 41:14. Genesis 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடக்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். இந்த ஜோசப் இப்ப எங்க இருக்கான்? ஜெயில இருக்கான். கஷ்டமா இருப்பானா சந்தோஷமா இருப்பானா? ஜெயில ஒரு மனுஷன் இருந்தா நிச்சயமா கஷ்டமா தான் இருப்பான். ஆனா மறுநாள் ராஜா மன்னுக்கு நிக்கணும். பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லணும். இப்போ அவனை ராஜா முன்பாக கொண்டு போறதுக்கு முன்பாக என்ன செய்றாங்க? நல்ல சவரம் பண்ணி நல்ல விலை உண்ட வஸ்திரத்தை உடுத்தி அவனை கொண்டு போய் எங்க நிப்பாட்டுறாங்க? ராஜாவுக்கு முன்பாக நிப்பாட்டுறாங்க. ஒரு ராஜா, அதாவது இந்த உலகத்தின் ராஜா முன்பாக நாங்க போய் நிக்கிற காரியத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கேன். உலகத்தின் ராஜா முன்பாக போய் நிக்கிறதுக்கே ஒரு மனுஷனுக்கு இப்படி ஆயத்தப்படுத்தி வேற நீடா போய் நிற்கணும் அப்படின்றாங்க. எப்படி வேணாலும் போய் நிற்க முடியாது. நாமளா ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு அந்த தேசத்தின் ஜனங்கள் போகும்போதே நல்ல செழிப்பா நல்ல சிறப்பா தான் போய் நிற்பாங்க. ஏன் தெரியுங்களா? அதுதான் அந்த ராஜாவுக்கு கௌரவம். ஏன்னா அந்த ராஜா அந்த ஜனங்களை அந்த தேசத்தின் குடிகளை நல்லா வச்சிருக்காரு அப்படின்றத அவங்க வர்ற அந்த அவங்க வந்து நிக்கிறதுலயே அந்த ராஜாவுக்கு தெரியும், என் மக்கள் செழிப்பா இருக்காங்க, என் மக்கள் சிறப்பா இருக்காங்க அப்படின்றது அவங்க வந்து நிற்கும் போதே ராஜாவுக்கு தெரியும். இது ராஜாவை கௌரவப்படுத்துற காரியம். அப்ப ராஜாவும் என்ன பாரு, என் தேசத்தின் ஜனங்களை நானே நல்லா வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த ராஜாவுக்கு இருக்கும். புரியுதுங்களா? இது உலகத்தின் காரியம். நான் சொல்றேன், இந்த உலகத்துல போய் ராஜா முன்பாக நிற்கிறதுக்கே நம்ம இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி போய் நிற்கணும். வாரம் வாரம் நம்ம இயேசு ராஜாவை சந்திக்க வருகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தரை ராஜாதி ராஜாவை நம்ம ஆராதிக்க வரணும். நம்ம எப்படி வரணும்? அப்புறம் சிறப்பா வரணும். அவர் கொடுத்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். அவர் கொடுத்த இந்த சிறப்போடு செழிப்போடு ஆசீர்வாதத்தோடு கூட. நான் தான் சொன்னேன், 10 பகுதியில நம்முடைய வாழ்க்கையின் 9 பகுதி எப்படி இருக்கு? ஆசீர்வாதமா தான் இருக்கு, செழிப்பா தான் இருக்கு. ஆனா அநேக நேரத்துல அந்த ஒரு பகுதி இருக்கு தெரியுங்களா? எப்போதுமே அந்த ஒரு பகுதி தான் நம்மள அடிக்கும். அந்த ஒரு பகுதியை சுமந்து வந்து இங்க வந்து நிற்கும் போதே நம்ம முகம் ரொம்ப சோகமா இருக்கும். ஆராதிக்கும் போதே கண்ணீர் ஊற்றும். நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாருடைய வாழ்க்கையில அது இருக்கு. ஆனா நமக்கு அந்த காரியம் தான் மெயினா ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த 9 ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? இது நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க வந்து இங்க நிற்கும் போது அந்த 9 ஆசீர்வாதத்தை மனதில் வச்சுங்க. இந்த ஒரு காரியத்தை விட்டுருங்க. நீங்க இப்படி 9 ஆசீர்வாதத்தை நினைச்சு நீங்க சந்தோஷமாய் ஆனந்தமாய் ஆட்பரிச்சு கம்பீரித்து கர்த்தரை துதிக்கும் போது இந்த ஒரு காரியம் காணாமலே போயிடும். தெரியுங்களா? ஏன் அந்த காரியத்தை அங்க சொல்றாரு தெரியுங்களா? போன வாரம் நான் இந்த வர்ஷிப்ல அந்த காரியத்தை பார்த்தேன். எனக்கு என்னோட சன்ட்ட கேட்டேன், ஓகே ஐயான்னு, ரொம்ப வலியுமா அப்படின்னா. எனக்கு மனசு கொஞ்சம் கலங்கி போச்சு. போய் ஆராதிக்க நிற்கணுமே, என்ன செய்வாரு அப்படின்னு. ஆனாலும் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா? அவருக்கு வேதனை இருக்கோ கஷ்டம் இருக்கோ எல்லா மத்தியிலையும் அவர் கொடுத்த அந்த 9 ஆசீர்வாதத்தை நினைச்ச அந்த மத்தியில வந்து துதிக்கும் போது ஆராதனை வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு அது ஒரு, நான் அவரை பெருமைப்படுத்தி பேசல, ஆவியானவர் அவர் நடத்தின பாதையை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பிள்ளைகளுக்கு நான் நிறைய சொத்துலாம் சேர்த்து வைக்கல. எனக்கு அது சொத்து சேர்க்கிற அளவுக்கு எனக்கு வருமானமும் கிடையாது. ஆனா ஒரு சொத்து நான் அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க கற்றுக்கு வச்சிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் பார்க்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் மத்தியில வேதனையின் மத்தியில அவங்க கடந்து செல்றது உண்மைதான். ஆனா இந்த 9 ஆசீர்வாதமும் அவங்க வாழ்க்கையில இருக்கிறது உண்மையான ஒரு காரியம்.
படிப்படியா உயர்த்தி உயர்த்தி தேவன் நடத்தி வர ஒவ்வொரு காரியங்கள் அதிசயமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்களா இருக்கு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எப்போது இருக்கும் போது அந்த சந்தோஷத்தோடு கூட தேவனை துதிக்க, ஆனந்தமாய் துதிக்க, நிறைவான மனதோடு துதிக்க. ஏன்னா நிறைவான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால அந்த நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட தேவன் மத்தியில வந்து நிற்கணும். ஸோ இப்படி சிறப்பா வர, செழிப்பா வந்து நிற்க தேவன் விரும்புகிறார். நம்மள ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா நம்ம எப்படி போவோம்? நல்ல சிறப்பாக தான் போவோம், செழிப்பாக தான் போவோம். அதுக்கு நான் சொல்ல உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வாரி போட்டுட்டு வாங்க அப்படின்லாம் நான் சொல்லலை, ஓகேங்களா? ஸோ பாஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்மஸுக்கு அப்படியே வந்து நின்னீங்கன்னா கண் குளிர்ச்சியா இருக்குன்னு வருது. ஆமாவா இல்லையா? நிறைய நேரத்தில் சொல்றது நீங்க பார்ப்பீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுங்களா? தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம், கண்ணு குளிர்ச்சியா வரும். போய் வார வாரம் நல்ல ஒரு உடுப்பு வாங்குங்க, புதுசா போடுங்க. நான் சொல்ல வரல, கத்தாவே வாங்கிட்டு வந்தாலும் நல்லதுதான். அவங்களுக்கு கத்தர் கொடுத்தா வாங்கிட்டு வந்து போடுங்க, நல்லது. ஆனா கத்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நீங்க வந்து நின்று ஆராதிச்சா, மீட்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து நின்று ஆராதிச்சா, துதித்தா, அதுல சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி, கம்பீர சத்தம் அதுல வரணும். இது தேவன் விரும்புகிறார். அதுக்காகத்தான் நம்மளை மீட்டெடுத்தார். இங்க ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லா வித ஆசீர்வாதத்தையும் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்து அந்த தோட்டத்துல போய் வச்சார். அந்த தோட்டத்துக்கு பேரு ஏதேன் தோட்டம்னா இன்பம்னு அர்த்தம். அந்த இன்பத்தின் தோட்டத்துல எல்லா வித ஆசீர்வாதமும் இருந்துச்சு. ஆனா பிசாசானவன் ரொம்ப தந்திரமா அந்த ஆசீர்வாதத்தை வஞ்சித்து வாங்கிட்டான். இப்போ ஏதேன் தோட்டத்துல இருந்த ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் என்ன செஞ்சாங்க? இழந்து போயிட்டாங்க. ஆனா இழந்து போனதை மீட்டு கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். மனு குலத்துக்கு இழந்து போனதை மீட்டு கொடுக்கும்படி தான் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்தார். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று அவர் என்டர் செய்றார் எருசலேம்ல. எதுக்கு தெரியுங்களா? உங்க ராஜா உங்களோட வாழ்க்கையில வந்துட்டாரு, உங்களுக்குள்ள வந்துட்டாரு, உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு, நீங்க கைது செய்ய எல்லாத்துலயும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை தேவன் ஒவ்வொரு நாலு பேருக்கு சாட்சி கேட்டீங்க. அப்படிதான் கர்த்தர் நடத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தை நடத்துகிறார். ஸோ அங்க இன்னைக்கு இழந்து போன காரியத்தை மீட்டு கொடுக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அன்னைக்கு எருசலேமுக்குள்ள என்டர் பண்ணார். எங்க வாழ்க்கையிலுக்குள்ள என்டர் பண்ணி நிறைய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். இனி செய்யவும் போகிறார். நீங்க அந்த அதிசயமான காரியங்களை பார்ப்பீங்க. நிறைய காரியம் நீங்க இழந்து போயிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கதை இருக்கு. கெட்டகுமாரன் கதைன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த கதை கெட்டகுமாரன் வச்சாங்க எனக்கு தெரியல. ஆனா 2 குமாரர் இருப்பாங்க. ஒருத்தன் தகப்பனுடைய சொத்துல வாங்கிட்டு போவான், தூர தேசமா போயிடுவான். எல்லாத்தையும் இழந்து போய் பன்றி சாப்பாடு கூட கிடைக்காம என் அப்பா வீட்டுக்கு திரும்பி போவேன்னு சொல்லி வருவான். ஆனா வரும்போது என்ன தெரியுமா ஒரு தீர்மானம் எடுத்து வருவான்? அப்பா வீட்டுல நான் இனி மகனா இருக்க முடியாது. ஏன்னா அவன் போகும்போதே சொத்து பிரிச்சு வாங்குறதுன்னா, எப்போ ஒரு அப்பா மறிச்சு போறாரோ அப்பதான் சொத்து பிரிப்பாங்க. ஸோ அப்போ போகும்போது என்ன சொல்லிட்டு போறான்? சொத்து பிரிச்சு வாங்கினா அப்பாவை சாவச்சு தான் போறான் கரைக்கணும். ஸோ இப்போ மறுபடியும் திரும்பி வரணும். இப்போ அவன் என்ன நினைச்சு வரான்னு தெரியுங்களா? நான் ஒரு வேலைக்காரனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை இனிமே மகனா வைக்க மாட்டேன்னு சொல்லித்தான் போய் வருவான் திரும்பி. ஆனா வந்தோடனே அப்பா எப்படி வரவேற்பார் தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வசனத்தை வாசிப்பாங்க, நல்லா இருக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 21 23 வரைக்கும் வாசிப்பாங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்.
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு கொண்டாட்டத்துக்குள்ள போயிடுவோம். எப்போ தெரியுங்களா? அவன் திரும்பி வரான். அப்பா ஓடி போய் அவனை அணைத்துக் கொள்கிறாரு. அதுக்கப்புறம் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்குறாரு, மோதிரத்தை போடுகிறாரு, அதுக்கப்புறம் பாதரட்சியை கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொளுத்த கண்டடிச்சு ஊருக்கே விருந்து வைக்கிறாரு. யாராச்சும் இந்த மாதிரி அப்பா இருக்காங்களா? எந்த அப்பாவாச்சும் சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இப்படி திரும்பி வந்தால் இந்த அப்பா என்ன செய்வார்? இவர் பரலோகத்தின் அப்பாவுக்கு ஈக்குவலாக கற்று பேசிட்டு இருக்கார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம விட்டு போய் நிறைய காரியங்களை இழந்து போயிருக்கோம். ஆனால் மறுபடியும் தெய்வ சமூகத்தில் ஓடி வரும்போது அவர் நம்மளை அணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். நமக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுத்து, மோதிரம் கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து, கொளுத்த கன்றை அடித்து கொண்டாட்டத்துக்குள்ள நம்மளை வைக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த குருத்தோலை ஞாயிறில் அவர் என்டர் பண்ணும்போது அவர் எருசலேமுக்குள்ளே என்டர் பண்ணுறாரு. ஆனால் இன்னைக்கு இங்கே வாழ்க்கையில் என்டர் பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய வாவிக்குரிய ஜீவத்தில், நம்முடைய கை பிரயாசத்தில், நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் ஊழியமாக எது இருந்தாலும் அவர் உள்ளே பிரவேசித்திருக்கிறாரு. அவர் நடத்துவாரானால் அது ஆசீர்வாதமாகவே வாழ்க்கையில் இருக்கும். ஆரம்ப காலத்தில் 500 வருஷத்துக்கு முன்பாக ஒரு ராஜா வரமாட்டாரான்னு அவங்க ஏங்கி நின்னாங்க. ஆனால் 500 வருஷத்துக்கு அப்புறம் ராஜா வந்ததுக்கப்புறம் சோகமாக கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வராங்க. இது தேவனை கௌரவப்படுத்துறதா இருக்குமா, வேதனைப்படுத்தக்கூடிய காரியமா இருக்குமா? தேவ சமூகத்தில் நீங்க வந்து நின்னா அவர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்க மேல பார்க்கணும். உங்களோட வஸ்திரம் அதை பிரதிபலிக்கணும். நீங்க வந்து நிக்கிற அந்த விதம் அந்த ராஜாவை கௌரவப்படுத்துறதா, அவரை மகிமைப்படுத்துறதா, அவர் ஹானர் செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தோடு கூட காரியத்தை அவர் அங்க பார்க்கணும். அவருக்கு மன சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய பரம தகப்பனுடைய சந்தோஷம் எது தெரியுங்களா? நீங்க செழிப்பா சிறப்பா ஆசீர்வாதத்தோடு கூட அங்க வந்து நிற்கணும். அதுக்கப்புறம் 2வது என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நீங்க சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், கம்பீரமாய், ஆனந்தத்தோடு அவரை துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில இனி வரும் காலங்கள்ல ஒரு 35 வருஷத்துக்கு முன்பாக தேவன் இந்த வார்த்தையை எனக்கு பேசினார். நானும் ஆலயத்துக்கு போகும்போது ரொம்ப தாழ்மையா போகலாம்னு சொல்லி நினைச்சு ரொம்ப சிம்பிளா போக ஆரம்பிச்சேன். ஆனா கர்த்தர் வேற மாதிரி பேசினார். தேவன் எனக்கு பிச்சைக்காரியா வைக்கல. நம்ம ஆராதிக்கிற தேவன் பணக்கார தேவன் தெரியுங்களா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டுல நிறைய இருக்கு. அப்படியாக ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் கொடுத்து தேவன் நிரம்பி வழியை செய்கிற தேவன். ஆனா 1% கவலை வருது, கண்ணீர் வருது. அதெல்லாம் ராஜா நீங்க கொண்டே போவாதுங்க. நீங்க 9 பகுதியை தூக்கிட்டு ஆராதிக்க ஆரம்பிங்க, அந்த ஒரு பகுதி காணாமையே போயிடும். நீங்க செஞ்சு பாருங்க, இது நடக்கும். இது குருத்தோலை ஞாயிறோட செய்தி. உள்ளுக்கு அவர் பிரவேசிக்கும் போது வாழ்க்கையில இந்த காரியங்கள் மாறும். அப்படியே கண்களை முழுவதும் ஜெபம் செய்யும். அப்பா அம்மா ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உடைய தகப்பனே, இது இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்க வாழ்க்கையில பிரவேசிக்க தேவை. இது ஒரு ராஜா கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் பவனி வந்த தேவன் எங்களோட வாழ்க்கையில வந்திருக்கிறேன் ராஜா. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வந்திருக்கிறார் என்று சொன்ன வாக்கின்படியாக இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட வந்திருக்கிறேன், நடத்துகிறேன், போஷிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கிறேன் ராஜா. நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட எங்கள் வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருக்கிறேன் ராஜா. அப்பா, அதை நினைத்தவர்களாய், அதை ருசித்தவர்களை ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த, உன்னை ஆராதிக்க, உன்னை துதிக்க, உன்னுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் வரட்டும் ராஜா.
துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.